ஹாய் வணக்கம். இதில் என்ன விஷயம் சொல்லப்பட்டு சொன்னால், இந்த இலங்கையின் தேசிய அடையாளத்தை நாங்கள் வெளியில் பயணம் செய்யும் போதோ இல்லை வீட்டோட வெளியில் போகிறோன்னு சொன்னாலே கொண்டு தெரிய வேண்டும்னு சொல்லி சட்டம் இருக்குது. அது நாங்கள் முந்தி யுத்த காலத்தில் அது தினமும் கொண்டு பழையினதால் இப்போ அதை நாங்கள் பயன்பாட்டில் வச்சுருக்கிறோம். இருந்தாலும் எனக்கு அது தொடர்பான யோசனை இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போ சில தினங்களை முதல் டிக்டாக்ல ஒரு சட்டத்தறிஞர்கள் அந்த பதிவை போட்டிருந்தாங்க. இலங்கை சட்டத்தின்படி எங்கள்கிட்ட தேசிய அடையாளத்தை கைவசம் இருக்கணும்னு சொல்லி வெளியில் போட்டு சொன்னேன். ஓகேன்னு பார்த்ததுன்னா இப்போ இந்த கட்டலில் யாழ்ப்பாணத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. வீட்டில் இருந்து பக்கத்தில் கடைக்கு போனவர் தேசிய அடையாளம் இல்லைன்னு சொல்லி கைதாகி அப்புறம் விடுவிச்சிருக்காங்க. அதோட ஒரு நான் ஒரு பதிவுறேன், வாங்க பார்க்கலாம். இலங்கையை பொறுத்த வரைக்கும் தேசிய அடையாள அட்டை அப்படின்றது மிக முக்கியமான ஒரு ஆவணம். சோ இது இல்ல அப்படின்ற பட்சத்துல பல வேலைகளை இலங்கையில செய்து கொள்ள முடியாது. அதே நேரத்துல நீங்க வெளியில போகும்போது தேசிய அடையாள அட்டையை உங்க கூட வச்சிருக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இன்றைக்கு நடந்த ஒரு சம்பவம் உருவாக்கி இருக்கு. அதாவது யாழ்ப்பாணத்துல கடைக்கு போன ஒரு ஆளை போலீஸ் மறிச்சிருக்காங்க. அவர்கிட்ட தேசிய அடையாள அட்டை கேட்கப்பட்டிருக்கு. அந்த நேரத்துல அவர் கடைக்கு போற அவசரத்துல பர்ஸ் எடுத்துட்டு வரலன்னு சொல்லியும் தன்னிட்ட இப்ப கையில தேசிய அடையாள அட்டை இல்லைன்னு சொல்லியும் சொல்லியிருக்கிறார். சோ அதனால அவரை ஒரு சந்தேகத்தின் பேர்ல அல்லது வெரிஃபை பண்றதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்க அவர் சொல்லியிருக்காரு, நான் வீட்டுக்கு கால் பண்ணி எடுத்துட்டு வர சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்காக அவங்க அங்க போனை கொடுக்கல அப்படின்னு சொல்லியும் அவரோட போனை வாங்கி வச்சதாகவும் சில செய்திகள் வெளியாக இருந்துச்சு. அதுக்கு பிறகு கேள்விப்பட்டு அவங்க வீட்டுல இருந்து தேசிய அடையாள அட்டையை கொண்டு கொடுத்திருக்காங்க. அவரை எந்த இடத்துல ஏத்தினாங்களோ அதே இடத்துல போலீஸ் இறக்கி இருக்கிறாங்க. சோ இந்த விஷயம் இன்னைக்கு செய்திகள்ல பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. தேசிய அடையாள அட்டை அப்படின்றது இலங்கையை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஒரு ஆவணம். ஆனா நீங்க வெளியில போகும்போது அதை கண்டிப்பா வச்சிருக்கணுமா அப்படின்னு கேட்டா வைத்திருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். இலங்கையை பொறுத்த வரைக்கும் தேசிய அடையாள அட்டை உங்களோட இருக்கணும்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. ஆனா நீங்க கண்டிப்பா வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சட்டத்தை இறுக்கி பிடிக்கல. சோ அதுதான் விஷயம். ஒரு இடத்துல போலீசாருக்கு உங்க மேல சந்தேகம் வருது, அந்த இடத்துல அவங்க உங்களுடைய தேசிய அடையாள அட்டையை கேட்கிறாங்க அப்படின்னு சொன்னா நீங்க அந்த இடத்துல தேசிய அடையாள அட்டையை கொடுக்கணும். இல்லன்ற பட்சத்துல உங்களை வெரிஃபை பண்றதுக்கு அல்லது உங்களுடைய சந்தேகத்தின் பேரில் அப்படின்னு சொல்லி அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போகலாம். ஆனா அங்க கூட்டிட்டு போனதுக்கு பிற்பாடு நீங்க உங்களோட ரிலேட்டிவுக்கோ அல்லது உங்களோட வீட்டுக்கோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்களோட லோயருக்கோ நீங்க கால் பண்ணிக்க முடியும். சோ அது உங்களுக்கு இருக்கிற உரிமை. நீங்க கால் பண்ணி உங்களுடைய என்ஐசியை கொண்டு தர சொல்றதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்கு. அந்த ஒரு விஷயம் நீங்க எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. உங்களை அரெஸ்ட் பண்ணா நீங்க உங்களோட வீட்டுக்கு தகவல் சொல்றதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்கு. அதே நேரத்தில் உங்களுக்கு தேவைப்படுகின்ற அந்த ஆவணத்தை எடுத்துட்டு உங்கள்ட்ட கொடுக்க சொல்லலாம் அப்படின்றத நீங்க மறந்துடாதீங்க. ஆனா என்ஐசி அப்படின்றது இலங்கையை பொறுத்த வரைக்கும் நீங்க கூடவே வச்சிருக்கிறது மிக மிக நல்லது.